கிளிக் டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தங்கலான் மிக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற படம் நேற்று வெளியாகிருக்கு. ஸோ அதாவது விக்ரமோட கேரியரில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களாக பெருசாக ஹிட் எதுவும் கொடுக்கல. அவர் இருமுகன், ஸ்கெட்ச் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹிட்டாக ஒரு சில படங்கள் கொடுத்தாரே தவிர ராஜபாட்டை, தாண்டவம், சாமி ஸ்கொயர், அப்புறம் மகான், ஐ இந்த மாதிரியாக பெரும்பாலும் தோல்வி படங்கள் தான் அப்படின்னு சொல்லணும். ஐ மட்டும் ஓரளவு ஓடுனது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மாதிரி மகான், கடாரம் கொண்டான் இந்த மாதிரி பல படங்களை சொல்லலாம். இந்த மாதிரி படங்கள் இல்லாமல் ஏதோ ஒரு கதை தேர்வு இல்லையா இல்லை எதுலேன்னு தெரில, ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகிட்டு ஒரு பெரிய வெற்றி அப்படின்றது கிடைக்காமே போயிட்டு இருந்தது. இருமுகன் ஓரளவு ஓடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கடுத்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற படம் தான் தங்கலான். இந்த தங்கலான் படம் இந்த ஒரு டிகேடுக்கு மேலே ஒரு பெரிய ஹிட் கொடுக்காம தவிக்கிற விக்ரமுக்கு ஒரு நல்ல ஹிட்டாக இருந்ததா அப்படின்றதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தங்கலான் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு உண்மையை தழுவின கதை. அதாவது கோலார் தங்க சுரங்கத்தில் முன்னோர்கள்லாம் எப்படி தங்கம் எடுத்தாங்க அப்படின்றத சொல்கிற மாதிரியான ஒரு கதை. ஸோ அதில் ஒரு மிஸ்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு உண்மையை தழுவி சில கற்பனைகளும் கலந்த ஒரு கதையாக தங்கலான் வந்திருக்கு. தங்கலான் அப்படின்றவர் தான் விக்ரம். அவர் ஒரு குறிப்பிட்ட நிலம் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட இன மக்கள் எல்லாமே அவங்களோட நிலங்களை எல்லாம் மிராசுதாரிகள் பிடுங்கிட்டு அவங்களே அடிமையாக வேலை பார்க்க வைக்கிறாங்க. ஸோ இதில் விக்ரம் மட்டும் அவரோட நிலத்தை காப்பாற்றி அவர் மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் அவரோட நிலத்தை அறுவடை பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதை பார்க்குற மிராசுதார் அவர் அறுவடை பண்ணி வெற்றி பெறதை பிடிக்காம சூழ்ச்சி பண்ணி அவர் அறுவடை பண்ண பயிர்களை எல்லாம் எரிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு வாங்கின கடனை அடைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் தனக்கு அடிமையாக வேலை பார்க்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட நிலத்தை பிடுங்கி அவர் அடிமையாக வேலை பார்க்க வைக்கிறாரு. என்னடா கதை அப்படி போயிட்டுருக்கேன், அடுத்து அடிமையாக வேலை பார்த்தாருன்னா என்னடா அப்படி இருக்கும், ஒரு மாதிரியாக லேக்காக போகுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அங்கே ஒரு ட்விஸ்ட் வருது. அதாவது ஒரு வெள்ளைக்கார டிரைவராரு அவர் தங்கம் எடுக்கணும், அதுக்கு நீங்கள் எல்லாம் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன மக்களை கேட்குறாரு. ஸோ அப்படி கேட்கும்போது எல்லாருக்குமே இந்த தங்கம் எடுக்க போகும்போது அங்கே ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது, அது நம்மளை கொன்றோம் அப்படின்ற மாதிரி வழி வழியாக கதைகளை கேட்டுக்கிட்டு வராங்க. அதனால எல்லாருமே அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. மற்ற எல்லாரும் தயங்கும்போது விக்ரம் மட்டும் தைரியமாக நிற்கிறாரு. அதுக்கப்புறமா பேசி ஊரில் ஸோ விக்ரம், பசுபதி இன்னும் சில பேரோட தங்கம் எடுக்கிறதுக்கு போகிறாங்க. போன இடங்களில் வர்ற கஷ்டங்கள் எல்லாத்தையும் சமாளித்து அங்கே உள்ள பல பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள்லாம் சமாளித்து போயிட்டு கொஞ்சமாக தங்கம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த தங்கம் எடுத்தோன்னே அந்த வெள்ளைக்காரத்துறை என்ன சொல்கிறாருன்னா, நீ போயிட்டு உங்களோட இன மக்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் அந்த தங்கம் எடுத்ததுக்கான காசை வாங்கிக்கிட்டு தன்னோட கடனை அடைச்சி தன்னோட நிலத்தை மீட்டெடுக்கிறாரு. மீட்டெடுத்து என்னோட நிலத்தை மட்டும் மீட்டெடுத்தா போதாது, நம்ம எல்லா மக்களோட நிலத்தையும் மீட்டெடுக்கணும், நம்ம அவங்களுக்கு சமமாக வாழணும் அப்படின்னா நம்ம இதே மாதிரி தங்கம் எடுக்க இங்கே போகணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனால் மக்கள் எல்லாம் ஏற்கனவே அந்த ஒரு அமானுஷ்ய சக்தினால பயப்படுறாங்க. ஸோ அதனால் வர தயங்குறாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் அவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள தங்கம் எடுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனாரா, அங்கே தங்கத்தை எடுத்தாரா, அங்கே அமானுஷ்ய சக்தியெல்லாம் இருக்கே, அது இவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்துச்சு, மொத்தத்தில் தங்கத்தை எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த தங்கலான் படத்தோட கதை. படம் எப்படி இருக்குது? படம் ரொம்ப தரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது விக்ரம் அவங்க குழந்தைகளுக்கு சொல்கிற கதை. அந்த கதையில் வர்ற விக்ரம், ஸோ அவர் எப்படி அந்த அமானுஷ்ய சக்தியை எதிர்த்து அந்த இடத்துல தங்கத்தை எடுக்கிறாரு அப்படின்றதுக்கான விஷுவல்ஸ் அந்த இடத்துல எல்லாமே கூஸ்பம்ப் மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவர் வெள்ளைக்கார துறையை கூட்டிகிட்டு போய் எப்படி அந்த தடைகளை எல்லாம் தாண்டி அந்த தங்கத்தை எடுக்கிறாரு அப்படின்ற வரைக்கும் ரொம்பவே சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் இவர் அங்கே போயிட்டு அங்கே எதிர்கொள்கிற பிரச்சனைகள், அங்கே இதுக்கு மேலே என்னடா இருக்கும், இதுக்கு மேலே எப்படி இருக்குது, அதாவது முடிஞ்ச அளவுக்கு அவரோட இடத்த திருப்பிட்டார். இதுக்கு மேலே என்ன கதை இருக்க போகுது, இதுக்கப்புறம் வெள்ளைக்காரத்துறை போய் அங்கே போயிட்டு அவர் அடிமைப்படுத்தி அதுக்கப்புறம் அவர் வெகுண்டிலேருந்து வெள்ளைக்காரத்துறையை அழைச்சி இந்த மாதிரிலாம் கதை போகுமா அப்படின்ற மாதிரி நமக்கு 1008 கேள்விகள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஆனால் இப்படி நம்ம எதிர்பார்க்குறதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக, ஆனால் அதுக்கு உரிய ஒரு ஆன்சரை தர்ற வகையில் தான் ரஞ்சித்தோட ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருக்கு. உண்மையை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்றதுனால இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி தோணும்.
ஆனால் அது அப்படி வந்து பார்க்கக்கூடாது. எப்படி வந்து ஒரு காக்கா முட்டை படத்தோட அதோட தன்மையோட அணுகி அந்த படத்தை வந்து ரசிச்சோமோ, எப்படி வந்து ஒரு ஆண்டவன் கட்டளை அந்த படத்தோட தன்மையோட அணுகி அப்படி ரசிச்சோமோ, உதாரணமாக வந்து விக்ரமோட தெய்வ திருமகள் படத்தை கூட சொல்லலாம். அதையும் வந்து எப்படி வந்து அந்த படத்துக்கு உரிய தன்மையோட ரசிச்சோமோ, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அப்படின்னாலுமே தெய்வ திருமகள் படத்தை வந்து எல்லாருமே ரசிச்சிருப்போம். அந்த மாதிரி வந்து இந்த படத்துலையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 15-20 நிமிஷங்கள் வந்து லேகாக போகுது. ஸோ அந்த இடங்களை தவிர்த்து அதையும் வந்து கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே சிறப்பாக வந்து மெருகேற்றி ஒரு படத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி, மொத்தத்தில் ஒரு நிறைவான படத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இது வந்து என்னோட கருத்து. ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக இருக்கிற மாதிரியும், ஒரு சிலருக்கு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக இருக்கிற மாதிரியும் நான் பக்கத்தில் வந்து பேசினதில் வந்து தெரிஞ்சுது. ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான். வேற என்னென்ன மாதிரி பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான பாசிட்டிவ் விக்ரம். அதாவது மனுஷன் வந்துட்டு ஒவ்வொரு சீன்ஸ்லேயும் வந்து தன்னோட நடிப்பை வந்து கொட்டி வழங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த கண்ணோட துடிப்புலேருந்து அவரோட உடல் பாவனை, முக பாவனை, வசன உச்சரிப்பு, ஸோ ஒட்டுமொத்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான யதார்த்தமான நடிப்பை வந்து வழங்கியிருக்காரு. இது மாதிரி பல படங்களில் காசி ஆகட்டும், அந்த மாதிரி வந்து ஒரு கண் தெரியாதவராக எப்படி வந்து நடிச்சிருப்பாரோ அந்த மாதிரி வந்து பல படங்களில் நமக்கு ஆல்ரெடி வந்து தெய்வ திருமகள் படத்தில் கூட அந்த மாதிரி வந்து ஒரு யதார்த்தமான நடிப்பை வந்து வழங்கியிருப்பார். இந்த மாதிரி வந்து தங்கலான் படத்தில் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து சிறப்பான நடிப்பை வந்து வழங்கியிருக்காரு. ஆக்ஷன் காட்சிகள்லையும் சரி, எமோஷனலான காட்சிகள்லையும் சரி, வசனங்களையும் சரி, எல்லாத்துலேயும் வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து பார்வதி, அவங்களுக்கு விக்ரம்க்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர். அவங்களும் வந்து தன்னோட கேரக்டரை வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு கிராமத்துக்கே உரிய அந்த முகபாவனைகள், அதில் வர வெக்கங்கள், ஸோ அந்த மாதிரி காலத்தில் வந்து எப்படி நடந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அந்த நிகழ்வு வந்து அப்படியே வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துற மாதிரி வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மாளவிகா மோகனன் செமையாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து திறமை இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த அவங்களோட கேரக்டர், அந்த ஆரித்ரின்ற கேரக்டர் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அமானுஷ சக்தி அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர், அது அமானுஷமா இல்லை வந்து நிஜமா அப்படின்றத வந்து நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதை வந்து சிறப்பாகவே வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பசுபதி, அவர் வந்து அவருக்கு கொடுத்த ரோலை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்க 4 பேரும் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் ப்ளஸ் இந்த படத்தோட வந்து இன்னொரு தூண் அப்படின்னு பார்த்தா அது ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான் சொல்லணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் போடுற பிஜிஎம் ஆகட்டும், பாடல்களாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து செம்மையாக போட்டிருக்காரு. பாடல்களை விட பிஜிஎம்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து படத்துக்கு வந்து ஹை குவாலிட்டி வந்து மியூசிக்கை கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஹை குவாலிட்டி மியூசிக் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வந்து ஒரு ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லாத தியேட்டர்லேயே வந்து இசை இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும்போது, இன்னும் நல்லா ஆடியோ குவாலிட்டி இருக்கிற தியேட்டர்லாம் வந்து பார்த்தோம்னா இன்னமே சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஐமேக்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு தியேட்டர்லாம் பார்க்கும்போது இன்னும் இந்த ஆடியோ குவாலிட்டியோட தரம் வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்படின்றது தான். அந்த அளவுக்கு இந்த பிஜிஎம்ல வந்து மனுஷன் உசிரை கொடுத்து வளர்ச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து படத்தை வந்து ஒரு படி மேலே ஏற்றி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்ட் டைரக்ஷன், அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்திருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படிலாம் இருந்திருக்கும் அப்படின்றத வந்து நமக்கு ஒரு இப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்மளே வந்து வியக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஆர்ட் டைரக்ஷனில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒளிப்பதிவும் வந்து இந்த படத்துக்கு தேவையான என்ன ஒளிப்பதிவோ அதை வந்து சிறப்பாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா, நெகட்டிவ்னா வந்து விஎஃப்எக்ஸில் தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு சில இடங்கள், அதுவும் எல்லா இடங்கள்லையும் சொல்ல முடியாது, ஒரு சில இடங்களில் விஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. அது பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினா என்னன்றது தெரியல. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து இது வந்து விஎஃப்எக்ஸ் அப்படின்றது வந்து அப்பட்டமாக வந்து தெரியுது. மொத்தத்தில் தங்கலான் ஹிந்தியில் வந்து அமீர் கானுக்கு எப்படி வந்து ஒரு தங்கல் வந்து உலக அளவில் வந்து பேசப்பட்டதோ அதோட மேக்கிங்காக, அந்த மாதிரி வந்து அதே மாதிரி தமிழில் வந்து தங்கலான் ஒரு மேக்கிங்காக உலக அளவில் வந்து பேசப்படும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பேரோட வந்து கருத்தாக இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகுன்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அந்த கதைக்குரிய தன்மையில் அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா இது உண்மையை தழுவின கதை அப்படின்றதுனால அது அப்படி தான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த படத்தை வந்து சிறப்பாக இருக்கலாம். என்னதான் பரபரன்னு போகணும் அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹாஃப்னாலே வந்து ஒரு வேகமாக பரபரன்னு போய் முடிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிறைய பேருக்கு இப்படி வந்துருச்சு. ஏன்னா அந்த மாதிரி படங்களையே நிறைய பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம்னா செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகாக இருக்கிற மாதிரி தோணும். மற்றபடி இந்த படம் வந்து இந்திய அளவில் வந்து ஒரு பேசப்படுற படமாக இருக்கும். ஸோ விக்ரமுக்குமே வந்து நிச்சயமாக வந்து ஒரு தேசிய விருது வாங்குறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிற படம் தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அதே மாதிரி பிஜிஎம்லேயும் வந்து ஜிவி பிரகாஷ்குமாருக்கு ஒரு விருது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுக்குறாரு.
ரஞ்சித் வந்து தன்னோட ஸ்க்ரீன் பிளேல எப்படி வந்து ஒரு சார்பாட்டா பரம்பரையிலேருந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி வந்து பண்ணி ஸோ ஒரு படத்தை வந்து பெரிய அளவில் பேச வச்சாரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் தன்னோட மேக்கிங்கில் வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், மேக்கிங் ஆகட்டும், கதை சொல்லல் ஆகட்டும், தன்னோட அரசியலில் அப்போதைக்கு அதாவது அவரோட அரசியலையும் அந்தந்த இடங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் முழுமையாக அவரோட அரசியலை சொல்லாமல் அந்த பின்னணி என்ன இருக்குது, உண்மையிலே வந்து என்ன நடந்தது, அது எப்படிலாம் நடந்தது அப்படின்றத வந்து டு த கோர் வந்து முடிஞ்ச அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு என்ன பட்ஜெட் கிடைச்சதோ அந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஸ்டோரி, அதாவது அந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு முழுமையான படத்தையே கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து ரசிகர்களுக்கு எப்படின்னா ஒரு மிகச்சிறந்த திரை அனுபவமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ எல்லாரும் போய் தியேட்டரில் போய் பாருங்கள், கங்கலான கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.